up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் நவீன இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்புகளை அகற்றும் பணி. பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆய்வு. புதுவை சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவிப்பு. புதுவையில் உரிமம் பெறாமல் மாணவர்கள் வாகனம் ஓட்டுவதை பள்ளி நிர்வாகங்கள் கண்காணிக்க வேண்டும். ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. புதுவையில் ஆதார் இணைக்காத குடும்ப அட்டைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை நிறுத்தப்படும். குடிமைப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் நவீன இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்புகளை அகற்றும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் கழிவுநீர் செல்லும் வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் உட்பட கழிவுகள் சேர்ந்து அடைப்பு ஏற்படுகிறது. இவற்றை அகற்றுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலத்தில் இந்த கழிவுகளின் அடைப்பால் வாய்க்கால்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி சாலைகளில் வெள்ளம் தேங்குகிறது. மழை நின்றும் பல மணி நேரங்களாகியும் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை அகற்ற நவீன இயந்திரம் வாங்க முடிவு செய்யப்பட்டு சோதனை செய்து பார்க்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி உப்பளம் தொகுதியில் துறைமுக நுழைவு வாயில் அருகே இந்த இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்புகளை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், கழிவுநீர் அடைப்புகளை மனிதர்கள் மூலம் அகற்றக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதனால் நவீன இயந்திரத்தை பயன்படுத்தி அடைப்புகளை அகற்ற அரசு முடிவு செய்ததாக தெரிவித்தார். மேலும் எந்திரத்தின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடிவெடுத்ததாகவும், பரிசோதனைக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்திற்கு எத்தனை எந்திரங்கள் வாங்கலாம் என முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அதிகாரிகளுடன் பேசி முடிவெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தேவைப்படும் எந்திரங்கள் வாங்கப்படும் என்றும், மழைக்காலத்திற்கு முன்னதாக புதுச்சேரியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து நகர பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கவும் திட்ட வரையறை தயாரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் திட்ட வரையறையுடன் செப்டம்பர் முதல் வாரத்தில் மத்திய ஜல்சந்தி அமைச்சர் பிரதமரை சந்தித்து தேவையான நிதி பெற்று திட்டங்களை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துவார் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 16வது சட்டசபைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 19ஆம் தேதி புதன்கிழமை தனியார் உணவகத்தில் அறிமுகம் மற்றும் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சியை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சார்பு செயலாளர் ஜான்சி, முன்னாள் பட்ஜெட் அதிகாரி பொன்னுசாமி, சட்டசபை செயலர் தயாளன் ஆகியோர் பயிற்சி அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து சட்டசபையில் முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கடிதமும் அளித்துள்ளதாகவும், தமிழ்தாய் வாழ்த்துக்காக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் ஆணை, சுற்றறிக்கை, குறிப்பாணை வழிகாட்டுதல்கள் உள்ள நிலையில் முதலமைச்சர் தமிழ் மீது உள்ள பற்றால் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சுதந்திர தின விழாவின் போதும் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியதை குறிப்பிட்ட தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், சட்டசபையிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். இது நமது உரிமை என்றும் இதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அவர் கூறினார். தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு
திரு நேரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துக்கிறாரு. அதே போன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ என்ன கேட்டால் அது போன்ற தீர்மானங்கள் அவசியமில்லாது. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பல அரசாணைகள், பல்வேறு சுற்றறிக்கை, இது சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள், இப்போ தமிழகத்தில் அதுக்கோசம் ஒரு தீர்மானம் சட்டசபையில் இயற்றப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவ்வளோ ஒரு தீர்மானம்லாம் போட்டு தான் அதை செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. புதுவையில் முக்கிய சாலை சந்திப்புகளில் சிக்னல்கள் இயக்கத்தை கண்காணிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான PM ரகாத் திட்டத்தின் செயல்பாடு மற்றும் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை தாமதமின்றி கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் புதுச்சேரியில் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழையக்கூடாதென்றும் இவை போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையால் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் முக்கிய சாலை சந்திப்புகளில் சிக்னல்களை சரிவர இயக்க வேண்டும் என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் சாலை வழிக்கோடுகள், ஒளிரும் எச்சரிக்கை விளக்குகள், வேகத்தடை அறிவிப்பை தெரிவிக்கும் வெள்ளைக்கோடுகள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். சாலையோரங்களில் சட்டவிரோதமாக வாகனங்களை நிறுத்தினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் உரிமம் பெறாமல் மாணவர்கள் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் வகையில் பள்ளி நிர்வாகங்கள் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கல்வித்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். கூட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை மற்றும் கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் ஆதார் இணைக்காத ரேஷன் அட்டைகளுக்கு மாதாந்திர மானிய உதவி நிறுத்தப்படும் என அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாதாந்திர உணவு தானியம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் கடந்த 3 மாதங்களாக நியாய விலைக் கடைகளின் வாயிலாக 1.6 லட்சம் பயனாளிகள் தங்கள் கைபேசி எண்களை பதிவு செய்து இணைத்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1.2 லட்சம் அட்டைதாரர்களுக்கு ஜூன் 2026ஆம் ஆண்டிற்கான உணவு தானிய மானியம் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையில் வரவு வைக்கப்பட்டு அவர்களுக்கு டிஜிட்டல் வாலெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்கள் கைபேசி எண்களை இணைக்காத அட்டைதாரர்கள் வரும் 21ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் உணவு தானிய மானியம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தை அடுத்த கோவளம் தனியார் உணவகத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்க உள்ளார். மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக முதலமைச்சர் விஜய், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட முதலமைச்சர்கள் உட்பட 5 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை,
குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காமராஜர் நகர் தொகுதியில் சுதந்திர தின விழாவையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்ல்ஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அக்கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் அனைத்தும் மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி, துணைத் தலைவர்கள், அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 26 அரசு பள்ளி மாணவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் MBBS, BDS உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ படிப்புகளுக்கு அரசு, நிர்வாகம், சிறுபான்மையினர் மற்றும் NRI ஒதுக்கீடுகளின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவு தரவரிசை பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் தங்களது லாகின் கணக்கில் உள்ள ஆட்சேபனை பகுதி வழியாக மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், வருவாய்த்துறை சான்றிதழ்களை புதுப்பித்து சமர்ப்பிக்காததால் நிராகரிக்கப்பட்ட மாணவர்களும் உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்பட்ட பிறகு திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்று சென்டாக் அறிவித்துள்ளது. மேலும் அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக 43 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களில் 26 பேர் மட்டுமே வரைவு தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். பட்டியலில் இடம்பெற்ற அனைவருக்கும் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 17 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களால் நிரப்ப முடியாத சூழ்நிலை உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தொழிற்பயிற்சிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையம், வம்பாக்கீரப்பாளையம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையம், வெளியனூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், பாகூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், நெட்டப்பாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள தொழிற்பயிற்சி பிரிவுகளுக்கு நேரடி சேர்க்கை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வருகிற 21ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், பயிற்சிகளில் சேரும் மாணவர்களுக்கு இலவச சீருடை, மதிய உணவு மற்றும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுவை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை விழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சுதந்திர தின விழாவையொட்டி கலை விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கி வைத்தார். இந்த கலை விழா புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இதில் குஜராத், தெலுங்கானா, கர்நாடகா, மேற்குவங்கம், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். குறிப்பாக மேற்குவங்க மாநிலத்தின் புருலியா பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் வண்ணமயமான உடைகள் மற்றும் பாரம்பரிய அசைவுகளுடன் கலைஞர்கள் நடனமாடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இதேபோல உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜாலியா நடனம் ஜோடியாக ஆடப்படும் பாரம்பரிய நடனம் என்பதால் இந்த நிகழ்ச்சியும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றது. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த 3 நாள் கலை விழா புதுச்சேரியின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு மேலும் சிறப்பை சேர்த்தது. திருபுவனை பகுதியில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகள் அருகில் உள்ள ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்புகள், பள்ளிகள், கோவில்கள் அருகில் இயக்கி வரும் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக புகார்கள் வந்தன. பள்ளி, கோவில்கள் மற்றும் குடியிருப்பு அருகில் இயங்கும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டுமென்றும், குறிப்பாக திருபுவனை பேருந்து நிலையம் அருகில் இயங்கும் ரெஸ்டோ பாரால் பொதுமக்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருபுவனை பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதியின் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற கோரியும் அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் உரிய அனுமதியின்றி வாடகைக்கு விடப்பட்ட 34 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து துறையுடன் இணைந்து வெள்ளை நிற பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனங்களை அங்கீகாரமின்றி வாடகைக்கு விடுவது தொடர்பான அதிரடி சோதனைகள் மேற்கொண்டதாக தெரிவித்தார். அதில் தனியார் உரிமையாளர்கள், வாடகை வாகன நிறுவனங்களால் உரிய அனுமதியின்றி வாடகைக்கு விடப்படுவதும், தனியார் வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டவை வணிக வாடகைக்கு பயன்படுத்தப்படுவதும் தெரியவந்துள்ளது என்றும், அதன்படி அங்கீகாரமின்றி வாடகைக்கு விடப்பட்ட 34 இருசக்கர வாகனங்கள் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டு போக்குவரத்து துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வாடகை இருசக்கர வாகன உரிமையாளர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கும்போது ஹெல்மெட், அனைத்து போக்குவரத்து விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,290 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.